கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் பல லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளைநிலங்களின் உயிர் நாடியாகவும் உள்ள பவானி ஆறு ஆலை கழிவுகள் மற்றும் சாக்கடை கழிவுகளால் பாழாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பவானி ஆற்றில் கழிவுகள் கலப்பதை தடுக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை வலுத்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் குந்தாவில் உற்பத்தியாகி கேரள மாநிலம் அட்டப்பாடி பள்ளத்தாக்கில் பாய்ந்து முக்காலி வழியாக மீண்டும் தமிழகத்திற்குள் நுழையும் பவானி ஆறு பில்லூர், சத்தியமங்கலம் என 217 கிலோமீட்டர் பயணித்து பவானி நகரில் காவிரியுடன் கலக்கிறது. 16 கூட்டு குடிநீர் திட்டம் உட்பட 62 குடிநீர் திட்டங்கள் வாயிலாக கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் பல லட்சம் மக்களின் குடிநீர் தேவையை பவானி ஆறு பூர்த்தி செய்கிறது. சங்க காலத்திலேயே வாணி நதி என போற்றப்பட்ட பவானியில் தற்போது ஆலை கழிவுகளும் உள்ளாட்சி அமைப்புகளின் கழிவுகளும் கலக்கப்படுவதால் ஆறு மாசடைந்து வருகிறது. அதாவது இது வந்து மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீராக இருக்குது. வாயில்லா ஜீவராசிகள், மனிதர்கள் எல்லாம் குடிக்கக்கூடிய ஒரு குடிநீர் இன்றைக்கி ரொம்ப கேவலப்பட்டு பாதிக்கப்பட்டு தண்ணி குடித்தா நோய் பரவ அபாயமாக இருக்குது. இன்றைக்கி இதை வந்து பவானி நதிக்கரை அள்ளி பார்த்தோம்னா முகம் தெரியும். ஆனால் இன்றைக்கி பூரா அசிங்கம், அசுத்தம், நாத்தம், துர்நாற்றம். நான் பவானி ஆற்றுலைங்க தண்ணி வந்து அந்தளவுக்கு சுத்தம் இல்லைங்கண்ணா. திச்சு தண்ணி, சாயப்பட்ட தண்ணி எல்லாம் கலப்படமாகுது. வந்து துவைச்சிட்டு போனாவே கை கால் உடம்பெல்லாம் அரிப்பாக வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சாவும் முடியெல்லாம் ரொம்ப கொட்டுது, கெமிக்கல் இருக்கிறனால. மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் பாய்ந்து தெளிந்த நீராக வரும் பவானி ஆறு சமவெளியை எட்டும் போது கழிவுநீர் கலக்கப்படுவதால் தனது இயல்பை இழந்து வருகிறது. ஜவுளி மற்றும் காகித ஆலைகளின் கழிவுநீர் மட்டுமின்றி மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், கோவிச்செட்டிப்பாளையம், பவானி ஆகிய 4 நகராட்சிகள், 12 பேரூராட்சிகள், 44 ஊராட்சிகளில் உள்ள கிராமங்களின் கழிவு நீருக்கும் பவானி ஆறு வடிகாலாய் மாறிவிட்டது என்று கவலை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். முதல்ல அள்ளி குடிக்கலாம். இப்போ நாங்கள் அள்ளி குடித்தோன்னா எங்களை அள்ளிட்டு போகிறதுக்கு தான் ஆள் வரணுமா. இப்போ வந்து தனியார் சாயப்பட்ட கழிவுகளை நிறைய ஆகிப்போச்சு. தண்ணியும் கொட்டுறாங்க. இப்போ சுற்றி ஆத்தோரத்தில் மண்டபம் கட்டினாங்கன்னா அவங்க கழிவுகளை நேரடியாக ஆற்றுலையே கலக்குறாங்க. இது எல்லாம் சொன்னோன்னா எங்களை தனிப்பட்ட முறையில் மேட்டுறாங்க. ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்தி மாதந்தோறும் நீர் மாதிரிகளை எடுத்து அதனை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இந்த மாசுபாட்டை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். இந்த மாசிலிருந்து இந்த நதியை பாதுகாத்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது விட்டு செல்ல முடியும். ஆகவே இந்த நதி இன்று குடிக்க தகுதியற்ற ஒரு சூழலுக்கு மாறி வருகிறது என மிக சமீபத்தில் சிறுமுகையில் அரசாங்கமே வந்து அறிவிக்கை செய்தார்கள். பவானி ஆற்று நீரில் கழிவுகளை கலக்கும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அரசு துறை அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் தன்னார்வலர்களை கொண்டு கண்காணிப்பு குழு அமைக்கவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.